நான் பார்க்கணுன்னு தானே வீடியோ போடுறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன். ஒரு மீம் பண்ணுறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு தப்பு நான் பண்ணியிருப்பேன். இல்லை அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காது, ஒரு ஏட்டு இருக்கும். கோயம்புத்தூர் எனக்கு ஒரு கிஃப்ட் ப்ரோ. நிறைய மீம்ஸ் போட்டு எனக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் வந்திருக்கு. இப்போ தானே ரீசெண்டாக ஆடி வாங்கியிருக்கேன். கேவலமாக திட்டுறாங்க. அது மட்டும் தான் எனக்கு ஏன் தெரியல. இந்த பாக்ஸ் வந்து தாத்தாக்கே கொடுத்துடலான்னு ஒரு நல்ல மனசில் கொடுத்தேன் ப்ரோ. ஆனால் இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இவ்வளோ ட்ரோல்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து சேஞ்ச் ஆகிருக்கோம். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஃபேமே வேணாம் ப்ரோ. ஆக்சுவல் திங் என்னன்னா, எனக்கே நான் போர்ட்ரேட் ஆகிட்டேன். நான் கெட்டவன் மாதிரி கேட்குறேன். ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் வந்து பிளாக் போட்டிருக்காங்களா, இப்படி இங்கே கேர்ள்ஸ் இங்கே பாய்ஸ் கெட்ட வார்த்தையில் திட்டுறோம் ப்ரோ. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரோ. கேவான்னு கேட்குறாங்க, எனக்கு புரியல. ஸோ மச் கோயம்புத்தூர் எனக்கு. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 இயர்ஸ் கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓபிரைன். ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ள அண்ட் சீனு ப்ரோ தான் இருக்காங்க. அவங்க கிட்ட கோயம்புத்தூர்லயே வச்சு பேட்டி எடுக்க போறாங்க. அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். ஸோ அவங்க கிட்ட முதல்ல பேசிடுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஸோ கோயம்புத்தூர் மாப்பிள்ள அப்படிங்கிற பேர் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல சோஷியல் மீடியால ரொம்பவே பரவலா பேசப்பட ஆரம்பிச்சிருச்சு. எல்லா மீம் பேஜஸ்லயும் நீங்க வந்திருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இத்தனை மீம் கண்டென்ட்டா மாறுவோங்கிறதெல்லாம் யோசிச்சிங்களா? ஃபுல்லாவே மீம் கண்டென்ட்டா மாறிட்டீங்களே? அப்படியெல்லாம் யோசிச்சு கூட பார்த்தது இல்லை. ஆனா இப்போ நீங்க பார்த்துருப்பீங்களா, நிறைய ட்ரோல்ஸ் வருது. ஆனா எல்லாரோட கமெண்ட்ஸ்லயும் நீங்களே போய் லவ் ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போறீங்க, ஒரு பச்சை கலர் ஹார்ட்டும் போறீங்க. எதுக்கு, எதனால அந்த ரீசன்? அவங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்து என்ன வீடியோ எடுத்திருக்காங்க. அதுக்கான ஒரு லவ். சரி நான் பார்த்துருக்கேன், நான் பார்க்கணுன்னு தானே வீடியோ போடுறாங்க. சரி நான் பார்த்துருக்கேன். நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க, நல்லா எடிட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ஒரு லவ். ஆனால் அது நிறைய ட்ரோல்ஸ் ஆகும். உங்களை வந்து ஒரு மீம் கண்டென்ட்டாக மாற்றதான் ட்ரை பண்ணுறாங்க. ஏன் அது வந்து இது ஒரு மீம் பண்ணுறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு தப்பு நான் பண்ணியிருப்பேன், இல்லை அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காது, ஒரு ஏட்டு இருக்கும். ஸோ ஆமாம், அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணியிருக்கேனா, ஓகே அது நான் கமெண்ட் பண்ணும்போது ஒரு புதுசாக ஓகே இதெல்லாம் விட்டுட்டேன், நான் புதுசாக மாறிடுவேன், அந்த மாதிரி ஒரு கமெண்ட் நான் போடுவேன். ஓகே ப்ரோ, இப்போ நீங்க வந்து அவர் கூட இருக்கிறத நாங்க ஃபுல்லாவே பார்த்துருக்கோம். இவளுக்கு இவ்வளோ ஒரு ஹேட் வருது இல்ல, ஆக்சுவலி உங்களுக்கு எப்படி இருக்கும் கூட இருக்கிற ஒரு பர்சன்? டே பை டே பார்க்குறோம்ல ப்ரோ. நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அது அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஜஸ்ட்டு பார்க்குறோம். அதை பற்றி பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறது உண்டா, இவ்வளோ ஹேட் வருது, வேறு ஏதாவது லைக் மாற்றி பார்க்கலாமா அப்படின்லாம் சொல்லி பார்ப்பீங்களா? டெய்லி ஒரு கண்டென்ட் பண்ணுறோம்ல ப்ரோ, கரெக்டாக இருக்கும். அதுலேயே கரெக்டாக போயிடும். பிரதர், இப்போது மெயினாக நான் இது உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஏன் கோயம்புத்தூரை வந்து ஐடென்டிட்டியாக சூஸ் பண்ணீங்க? இந்த பேர்லேயே போயிடலாம், கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்கிறதே போயிடலாம், ஏன் அது எதுக்காக சூஸ் பண்ணீங்க? கோயம்புத்தூர் எனக்கு ஒரு கிஃப்ட் ப்ரோ. ஓகே, எல்லாமே கிடைச்சது இதனால தான். ஓகே, ஒரு ஸ்டோரி கூட இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும் சொல்றதுக்கு. பரவாயில்ல, என்ன ஸ்டோரின்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்குவோம். டைம்லாம் ஆகல, பரவாயில்ல, இன்னும் லைட் சொல்லுங்க. அந்த டைம் கிடையாது, ஒரு ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ் சொல்றேன். 5 இயர்ஸ். சரி, அப்போ ஆக்சுவலி உங்களோட கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஒரு நல்ல குரூம் இருக்கு, நியர்லி ஒரு 1.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு. என்ன ஒரு விஷயத்த நோக்கி ஆக்சுவலி கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்கிற பேஜ் வந்து டிராவல் ஆயிட்டு? எனக்கு தெரியாது ஆக்சுவலி. இப்பதான் நிறைய பேர் நிறைய மீம்ஸ் போட்டு எனக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் வந்திருக்கு, அப்படிதான் சொல்றாங்க. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி மெயினா வந்து இந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துச்சு, இதை பண்ணலாம் இதை பண்ண வேண்டாம்? கொஞ்சம் தானே ஏறும். இப்பதானே ரீசெண்டா ஆடி வாங்கியிருக்கேன். அதனால காயெல்லாம் ஈலாகும் போது தான் தெரியும், சரி இது பண்ணா இங்க வலிக்கும், இது பண்ணா இங்க வலிக்கும்னு. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் சொல்றதுக்கே டைம் எடுக்கும். ஆமா, ஆனா அது உங்களுக்கு அந்த மீம்ஸ் எல்லாம் ஆக்சுவலி நீங்க லவ் ஃப்ரம் கோயம்புத்தூர்னு போட்டாலும் ஹர்ட் ஆகுதா? ஜஸ்ட் we are making others also happy. So in the format of அவங்க ஒரு எஃபர்ட், ஒரு அட்டென்ஷன், அவ்வளோ எடிட் பண்ணணும். ஒரு 12 நிமிஷம் வீடியோ எடிட் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம் ப்ரோ. கண்டிப்பா ஒரு 3 மணி நேரமா தான் யூடியூபுக்குலாம் அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக உங்களுக்கு சொல்லணும்ல ப்ரோ. ஆனா என்ன தெரியுமா, கேவலமா திட்டுறாங்க. அது மட்டும் தான் எனக்கு ஏன் தெரியல. திட்டுக்கவங்க ரொம்ப அக்ரெசிவா, ரொம்ப பேட் வேர்ட் யூஸ் பண்ணாம இருந்தாலே கிரிட்டிசைஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் குறைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க கண்டென்ட் அவங்களே அழகாக டெலிவரி பண்ண முடியும். சேனல் 1 இயர் ஆச்சு. ஸோ டெய்லி 1 ரூபிக்கு வந்து ஏதாச்சும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஸ்கூல் ப்ராடக்ட் கொடுக்கணும்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக உள்ளேருந்து கார்ல இருந்து ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்தேன். ஸோ கொடுக்கலான்னு திரும்பவும் தாத்தா வந்துட்டாரு. ஸோ சரி இந்த பாக்ஸ் வந்து தாத்தாக்கே கொடுத்துடலான்னு ஒரு நல்ல மனசில் கொடுத்தேன் ப்ரோ. ஆனால் இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆல்சோ இப்போ தாத்தா ஃபைன் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் கண்ணில் மட்டும் படல. இவ்வளோ ட்ரோல்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து சேஞ்ச் ஆகிருக்கோம். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ப்ரோ. பார்த்தோம் நிறைய வந்து பேக் எல்லாம் கூட கொடுக்கறதுக்கு நிறைய இடத்துல. அது ஆல்ரெடி நான் சொன்னல, சேனல் ஸ்டார்ட் லைக் 1 இயர் ஆச்சு. 1 ரூபிக்கு வந்து ஸ்கூல் பேக்ஸ், ஷூஸ், நிறைய பொருள் கொடுக்கலான்னு ஜாமெட்ரி பாக்ஸ் யாரோ ஃப்ரீயா கொடுத்தா
அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ, ₹1 அவர் வேல்யூ நீங்க எங்ககிட்ட இருந்து அதை கொடுத்து வாங்கிக்கலாம். இப்போ ப்ரோ தப்பா நினைச்சுக்காதீங்க, இப்போ ப்ரொமோஷன் சொல்லி இது பண்றோம், ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு அது டக்குன்னு தோணலையா இது நம்ம பண்ணிருக்க கூடாது அப்படின்னு? இப்போ எடிட் பண்ணும்போது ஒரு தாட் இருக்குல்ல, இது பண்ணலாமா வேண்டாமா, இல்ல வேற யாராவது போஸ்ட் பண்ணும்போது சொல்லிருப்பாங்களா இது பண்ண வேண்டாம் அப்படின்னு, அப்போ உங்களுக்கு தோணலையா? டெய்லி ₹1க்கு ஒரு திங் நான் கொடுக்கணும், கரெக்ட் தானே ப்ரோ? பாக்ஸ் என் கையில இருக்கு, அப்படியே கொடுத்துட்டேன். எனக்கு அவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இல்லை, புரிஞ்சுல ப்ரோ? மைண்ட் வந்து ஓடிட்டு இருக்கு, வேற இடத்துல இருக்கு, எனக்கு கொடுக்கணும். அது வந்து ஒரு டெய்லி பேசிஸ் திங் மாதிரி. 3 நேரம் சாப்பிட்றோம், அந்த மாதிரி எனக்கு ₹1க்கு ஏதாச்சும் டெய்லி கொடுக்கணும். அந்த மாதிரி ப்ரோ. இல்ல ப்ரோ, ஒரு இது உங்களோட வீடியோ இதுலயே இப்போ நிறைய பேர் போட்டிருந்தாங்க, நெகட்டிவ் ஃபேமை பேஸ் பண்ணி தான் நீங்க ரன் பண்றீங்க, உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ஃபேம் இருந்தா போதும், இது வழியாவும் ஒரு ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கா? எப்பவுமே டே 1 தான் எங்களுக்கு ஃபேமே வேணாம் ப்ரோ. வியூஸ் ஒண்ணுமே நான் பாக்குறது இல்லை. நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன் சொல்லுங்க? மேபி ஒரு 3 hours 4 hours. 3 hours. நான் 1 hour கூட யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 5 to 10 வீடியோ போடுறேன். வீடியோஸ் போடுறதுக்கு, ஸ்டோரி ரீமென்ஷன் பண்றதுக்கு மட்டும்தான் இன்ஸ்டாகிராமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்சோ என்னாச்சுன்னா, நான் வந்து அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்த கண்டென்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது கூட பொண்ணுக்கு காசு கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால மிக்ஸ் பண்ணி புதுசா நிறைய மீம் பேஜஸ்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால டோட்டலி பீப்புளை மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க. சரி, என்ன போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க, இவன் இப்படிதான். ஆக்சுவல் திங் என்னன்னா, எனக்கே நான் போர்ட்ரேட் ஆயிட்டேன், நான் கெட்டவன் மாதிரி. உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. காலையில எழுந்திரிச்சா நானே சர்ச் பண்ணுவேன் யூடியூப்ல, புது வீடியோ வந்திருக்கான், கோயம்புத்தூர் மாப்பிள்ள ரோஸ்ட், அந்த மாதிரி பார்த்துட்டு நானே பார்த்துட்டு இருப்பேன். நானும் ரசிச்சுட்டு இருந்தேன். ஐ மீன் லைக் பீப்புள் பார்ப்பாங்களே என்ன, சரி இவனை கெட்ட வார்த்தை திட்டிருக்கானா, அந்த மாதிரி நானும் கேட்டுட்டே இருந்தேன். நீங்களே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ. சரி, ஆனா இப்போ இந்த கமெண்ட், உங்களோட கமெண்ட்லயே வந்து பச்சை பச்சையா திட்டுறாங்க, உங்களை வந்து வெவ்வேறு விதமா வந்து டேர்ம் பண்றாங்க, அதெல்லாம் ஹர்ட் ஆகுதா? ஹர்ட் ஆகும் தானே ப்ரோ. அது லைக் அது எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க இப்போ? ப்ரோ நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ. மனசளவுல ஒரு ஒரு விஷயத்த ஒருத்தங்க கிட்ட திருப்பி சொல்லிட்டே இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல ப்ரோ. நாங்களே ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் டவுன் ஆயிட்டோம். திருப்பி அதை பேசி நம்மளுக்கே அது ப்ரெஷர் ஆயிருதுல ப்ரோ. ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் நம்மளும் ஆயிடுவோம். ஆமா, என்ன சொல்றதுன்னு தெரியாது. சரி, அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறோம் இப்பெல்லாம். அதே மாதிரி நீங்க ஒரு 2 விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், அது நீங்களே அட்ரஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ரேஸ் கோர்ஸ்ல வந்து இந்த மாதிரி வீடியோவை எடுக்கக்கூடாது ஒரு இடத்துல வந்து நீங்க நின்று வீடியோ எடுத்துட்டீங்க. ஆப்வியஸா வந்து இது அஃபென்ஸ். ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணி, டிடிஎஃப் வாசன் அவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து நம்ம மாற்றத்தை பார்க்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோலாம் போட்டதுக்கு இப்போ ஏதாவது ரிக்ரெட் இருக்கா? ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி அந்த வீடியோ அவேர்னஸ் தான் ஸ்ப்ரெட் பண்ணேன். இங்க இருந்து வீடியோ எடுக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். ஆக்சுவலி வீடியோ எடுக்க கூடாதுன்னு டேர்ம் இல்ல, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம வீடியோ எடுக்கணும் தான் டேர்ம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கோ இன்ஃப்ளூயன்சர் வந்து கிரியேட்டர் வந்து வீடியோ போட்டிருந்தாரு, இந்த இடத்துல வீடியோ எடுக்க கூடாது ஏன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து போர்டு வச்சிருக்காங்க. அப்போ நம்மளும் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஒரு ஆசைப்பட்டு தான் அந்த வீடியோ எடுத்து, ஓகே இங்க வீடியோ எடுக்க கூடாது போர்டு வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய மக்கள் வாக்கிங் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருக்காங்கன்னு ஒருத்தர் வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்து சரி நம்மளும் பண்ணலாமே, ஏன்னா நம்ம இதே டைப் தானே வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம், இங்க இருந்து தானே பண்ணிட்டு இருக்கோம், ஸோ நம்மளே பண்ணலாமேன்னு போய் தான் வீடியோ எடுத்தோம். பட் அதை டேர்மா வந்து வேற கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது. கொண்டு போயிட்டாங்க. ஸோ சேஃப்டி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா சொல்லிக்கலாம். ப்ரிகாஷனா சொல்லிக்கிறதுனா நீங்க சொல்லிக்கலாம். ஆக்சுவலி அது கரெக்ட்டா யாரும் டிஸ்டர்ப் பண்ணலையே அதுல. அந்த வீடியோல பாத்தீங்களா? டிஸ்டர்ப் அதான் சொன்னேன். அந்த வீடியோல அவங்க என்ன போட்டுருக்காங்கன்னா, வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொன்ன இடத்துல அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. அது எப்படி? அது அவேர்னஸ் தானே. அது அவேர்னஸ் தானே. வித்அவுட் பர்மிஷன் நீங்க எடுக்க கூடாது அப்படின்னு. ஆனா அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், முடிச்சோடனே அதையுமே உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க வந்து லேடி மேக்கப்லாம் வந்து போட்டு பண்ணியிருந்தீங்க. அது ஆக்சுவலி என்ன ஒரு காசுக்காக பண்றது, சும்மா ஒரு விளையாட்டுக்காக பண்றது, அது என்ன விஷயம் சொல்லுவாங்க? இல்ல ஆக்சுவலி இப்ப பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி, நம்ம இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன புஷ்பா 2 மூவி, அப்புறமா ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் சார், இவங்க எல்லாமே டிரான்ஸ்ஜெண்டர் காஸ்டியூம் போட்டிருக்காங்க. இப்போ நீங்களே வந்து டிரான்ஸ்ஜெண்டர் வரும்போது மதிக்கிறீங்களா? சரியா? ஒரு சின்ன வயசுல எல்லாம் ஒரு மாதிரி தானே பாப்பீங்க. சின்ன வயசுல கேட்குறீங்களா இப்ப கேட்குறீங்களா? சின்ன வயசுல வந்து பயம் வேணா இருக்கும். இப்பெல்லாம் வந்து அது ஒரு அவங்களோட எல்லாரும் ஒண்ணு. பட் ரியாலிட்டி பொறுத்து நம்ம ஒரு மாதிரி தான் பார்ப்போம் மனசளவுல. ஓகே, ஸோ நான் வந்து அதை உடைக்கணும். லைக் ஒரு டிரான்ஸாவும் போய் கேட்பேன். அந்த மாதிரி எல்லாருமே ஈக்குவல் தான், அதுக்கான ஒரு முயற்சி. பட் நான் சொல்ல வேணாமே, நான் பண்ணிட்டேன். அதுவுமே ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கு ஏதாவது அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? லைக் கேர்ள்ஸ் கிரௌடுக்குள்ள வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ள போயிட்டாருப்பா. அந்த கேர்ள்ஸ் கிரௌடா
எங்க ப்ரோ போனேன் ஹாப்பி ஸ்ட்ரீட்ல அதான் ப்ரோ ப்ரோ ஹாப்பி ஸ்ட்ரீட்ல எப்படி ப்ரோ கேர்ள்ஸ் கிரவுட் பாய்ஸ் கிரவுட் இருக்கும்? அது Actually எல்லாமே அது பொதுவா இருக்கும். பிரிச்சு வச்ச இடத்துல அவர் போயிட்டாருங்கிற வீடியோவை ரிலீஸ் பண்ணி இப்ப அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் உங்ககிட்ட அதுக்கான அட்ரஸ்க்காக தான் நான் கேட்கறேன். ப்ரோ அப்படி இருக்கா அதை ப்ரோ? clear இல்ல பண்ணணும்னா- நான் ஒன்னு கேக்குறேன். ஹாப்பி ஸ்ட்ரீட்ல வந்து பிளாக் போட்டிருக்காங்களா இப்படி இங்க கேர்ள்ஸ் இங்க பாய்ஸ் அப்படி ஏதாச்சும் இருக்கா? போட்டிருக்காங்க பவுன்சரோட வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ள வந்து நுழைஞ்சிட்டாரு, அது எப்படி ரைட்டான திங் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு வீடியோஸே வந்திருக்கு. அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதெல்லாம் போய் எனக்கு தெரியவே சொல்லல, தெரியாது நான் போய் bro. சொல்லல, நான் காட்டுறேன்னா நான் தைரியமா காட்டல. எனக்கு பிரச்சனை கிடையாது. நியூஸ்ல வந்திருக்கா? நியூஸ்ல இல்ல, வீடியோஸ் இன்ஸ்டால வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கு. எனக்கு அப்படி ஷேர் ஆனதான் நான் உங்ககிட்ட கேட்கறேன். ஓ எனக்கு தெரியவே தெரியாது ப்ரோ இதெல்லாம். இந்த ப்ராப்ளம் நடக்கிறதே உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அட்ரஸ் சம்திங் அபவுட் இட் பிகாஸ் அது இப்போ ஷேர் ஆகுதுங்கிறதுனால நான் கேட்கறேன். போன அட்ரஸ் சம்திங் அபவுட் இட். இந்த மாதிரி கிரௌட் தெரிஞ்சுதான் போனீங்களா? ஹாப்பி ஸ்ட்ரீட் எனக்கு தெரியாது தெரியாது ப்ரோ. ப்ரோ எங்களுக்கு உண்மையிலே. நாங்க கிரௌடா தான் அப்படி போனோம். பொதுவா போனது ப்ரோ. அங்க பேரிகேட் இருந்து அதை தாண்டி கோயம்புத்தூர் மாப்பிள்ள போயிட்டாரு அப்படின்னு அந்த வீடியோல அவங்க மென்ஷன் பண்ணி. பொதுவா எல்லாருமே தான் இருந்தாங்கல்ல. நான் கேர்ள்ஸ் கிரவுட்லாம் நுழையில ப்ரோ. கடைசி 2 வீக்ஸா தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ரைட்டா தெரியல ப்ரோ எங்களுக்கு. ஓ எனக்கு தெரியல, அந்த இன்ஃபர்மேஷன் தெரியல. அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாம இன்ஃபர்மேஷனே தெரியல. சரி ஆக்சுவலி உங்களுக்கு இதாவே கேட்கறேன். இப்போ இந்த நெகட்டிவ் ஃபேம்ங்கிறது உங்களுக்கு ஒரு பயம் கொடுக்குதான்? நான் 1 hour தான் சோஷியல் மீடியா யூஸ் பண்றேன். காலையில ஜஸ்ட் செக் பண்ணுவேன், அப்புறம் இப்ப விட்டுட்டேன் ப்ரோ. எல்லாரும் திட்டுறான் அவ்வளவுதான். சரி நம்ம தான் ரெடி ஆகிருக்கணும். உங்களை மார்க் பண்ணி நிறைய வீடியோஸ் வரதெல்லாம் பாக்குறீங்க. ஆமா எல்லாமே லைக் நான் திருப்பி கேட்கறேன்னு நினைக்க வேண்டாம். இஸ் இட் ஹர்ட்டிங் யூ பர்சனலி? அதாவது ஏன்னா சம் கிரியேட்டர்ஸ் வந்து அது இன்னும் பர்சனலா எடுத்துட்டு போகும். தட் வில் ஸ்டாப் them. உங்களுக்கு அது எந்த மாதிரி கொண்டு போகுது? ப்ரோ கஷ்டம் தான் ப்ரோ. கஷ்டம். சாதாரண மனுஷங்க தானே ப்ரோ எல்லாரும். கஷ்டம் தான் ப்ரோ. கெட்ட வார்த்தையில திட்டுறான் ப்ரோ. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாமே மைண்ட்ல இருக்கும். ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆகும்போது ரொம்ப பெருசா பர்ஸ்ட் அவுட் ஆயிரும். புரிஞ்சுல ப்ரோ? புரியுது. எல்லாமே மனசுல போட்டு லாக் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. நேத்து நீங்க போட்டு இந்த வீடியோ கீழே போட்டு கமெண்ட் எனக்கு கொஞ்சம் இப்படி நீங்க கேட்டுக்க எனக்கு, வேண்டாம், அது எனக்கு கேட்டுக்க வேண்டாம்னு தோணுச்சு. இது மாதிரி தொடர்ந்து உங்களோட வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ் வருது இல்லை, யூ வாண்ட் அட்ரஸ் சம்திங் அபவுட் இட் பிகாஸ் அதுவுமே ஒரு பார்ட் ஆஃப் த பீப்புள் தான். அதை இது பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்கு ப்ரோ? கேவான்னு கேக்குறாங்க. எனக்கு புரியல ப்ரோ. லைக் பொண்ணு வேஷம் போட்டா என்ன கேவா? நான் பையன் முடிய பட்டு இருக்கேன் அப்படின்னு தப்பான கமெண்ட்ஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவனுக்கு ஒரு ஏஜ் ஆகும் இருக்குல்ல, ஒரு ஏஜ் ஆகும்போது புரிஞ்சிடும். சரி ஓகே நமக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு. இப்போ ஜஸ்ட் கமெண்ட் பண்றவங்க அவங்க டே டு டே ரொட்டீன் ஒன்று இருக்கும். என்னோட டெய்லி ஹேபிட் வந்து காலையில எழுந்திரிச்சா சாப்பிடணும், அதுக்கப்புறம் நம்ம குளிச்சு ரெடி ஆகிட்டு வெளியே போய் வீடியோஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் இருக்கும். ப்ரொமோஷன்ஸ்னால் ப்ரொமோஷன் பண்ணோம், இப்போ இந்த மாதிரி மீட் பண்ணோம்னா மீட் பண்ணோம், நாளைக்கு என்ன பண்ணணும்னு திங்க் பண்ணோம். ஸோ இதான் என் டெய்லி ரொட்டீன். அவங்களோட டெய்லி ரொட்டீனில் கமெண்ட் பண்ணணும்னு ஒன்று இருக்கும். ஸோ மேபி அப்படி கூட பண்ணலாம். ஓகே நான் லாஸ்ட்டாக முடிச்சுக்கிறேன். அதாவது கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்கிறது நியர்லி இந்த சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நல்ல ஒரு க்ரோத் இருக்குல்ல. நான் கண்டென்ட்டாக இதை மேபி மாற்றிக்க போகிறேன், எனக்கு இதுக்கப்புறம் இதை நான் மாற்ற ட்ரை பண்ண போறேன்னா ஏதாவது ஒரு விஷயம் மாற்ற போறீங்களா? என் மைண்ட் என்ன சொல்லுதோ அதான் ப்ரோ இன்ன வரைக்கும் கேட்டிருக்கேன். தப்புனா அது தப்பு தான் ப்ரோ. நான் அது பண்ண மாட்டேன். தப்பு ஆக்சுவலி பண்ண மாட்டேன். எனக்கு அவ்வளோ பயம் ப்ரோ. என் மனசு உறுத்திட்டே இருக்கும். நீ தப்பு பண்ணிட்ட தூங்க விடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மனசு ப்ரோ. ஸோ ஐ கான் டூ எனி ராங் திங்ஸ். தாத்தா கூட நான் ஜியோமெட்ரி பாக்ஸ் தான் ப்ரோ கொடுக்க ட்ரை பண்ணேன். தப்பா எதுவும் இது பண்ண வரலாங்க. ஆமாம் ஆமாம். ஓகே நிறைய விஷயம் பேசணும். ஸோ அதான் சொன்னேன், மிஸ்கன்செப்ஷனாக நிறைய நடக்குது. ஒரு சிலர் ஸ்பெஷல் ஹேட்டர் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க போது பெட்டர் வந்து நீங்களுமே வந்து கரெக்டா இருக்கும் நம்புறேன். இப்போ வந்து ஒரு மேசிவ் growth இருக்கு. அதுக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாப்பி. எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இல்லை. இப்போ ஒரு கிரியேட்டர்னு சொல்லும்போது அவங்க 1 million கிராஸ் பண்ணும்போது நிறைய அந்த 100Kலே இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. 200Kலே அங்கே திடீர்னு ஒரு ஃப்ளோ இருக்கும்போது அந்த நடுவில் என்னெல்லாம் இருக்குன்னு டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் தெரியாதுல்ல. ஸோ அதில் நடக்கிற இஷ்யூஸ் தான் எனக்கு பிடிச்ச நான் பண்ணுறேன். அது வந்து நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகுதுன்னு தெரியும் போது கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு எஜுகேட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இது நீ பண்ணது தப்பு, நீங்கள் பண்ணது ராங் ப்ரூவ் பண்ணுறீங்கல்ல, அது என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அது ரெடி பண்ணிடுவேன். அப்புறம் அந்த ப்ராப்ளமே நடக்காது. ஆக்சுவலி இந்த ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு ப்ரோ, சம் ட்ரக்ஸ் இப்போ இந்த கூலி ஹேண்ட்ஸ் எல்லாம் அது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கடையில் சேல் பண்ணுறாங்க. ஓகே ப்ரோ, சின்ன சின்ன கடையில். அப்போ நான் வந்து என்னோட ஒரு 17 வயசு இருக்கும்போது நான் வந்து இங்கே ஒரு ஜாக் போட்டுட்டு இங்கே ஃபோன் வச்சுட்டு அது வாங்குற மாதிரி எல்லாம் வீடியோ எடுத்து ஸ்டேஷன்லலாம் காமிச்சிருக்கேன் ப்ரோ. அப்புறமா அகெயின் அந்த கடைக்கு ஒரு 2000 என்னமோ ஃபைன் வச்சு நெக்ஸ்ட் டே அவங்க லைக் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வித்தின் சம் டேஸ். இப்போ என்னன்னா அவங்கள ஸ்டாப் பண்ணக்கூடாது, அந்த ட்ரக் எங்கேருந்து வருதோ அது ஸ்டாப் பண்ணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க என்கிட்ட சொன்னா ப்ராப்ளம் சால்வ். அது இல்லாம எல்லா இடத்துலயும் நானே இந்த வீடியோ பார்க்கல ப்ரோ. இப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது ஆக்சுவலி.
ஸோ அது புரிஞ்சுச்சுல ப்ரோ. புரியுது புரியுது. நிறைய விஷயம் பேசணும். இந்த ஒரு டைமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. லவ் யூ ஸோ மச். லவ் யூ ஸோ மச் கோயம்புத்தூர் அண்ட் எவ்ரிவன்.